பொது வாழ்க்கைக்குன்னு வந்த பிறகு நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்ற உரிமையை கூறும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பொது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்க்கக்கூடிய பார்வை தமிழக அரசியல் இருக்கா? ரெண்டாவது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு வீட்டை தாண்டி கோர்ட் வரைக்கும் ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னாலும் அது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே. இதுல இருக்கக்கூடிய திமுக இதுல திரிக்குது, திமுக இதுல பெண்கள் வாக்குகளை விஜய்க்கு குறைப்பதற்காக பார்க்குது அப்படின்னா இருக்கிற விஷயத்த வெளியில சொல்றாங்க, அவ்வளவுதானே. இதுல திமுக செய்யற வேலை இல்லைங்க. இது அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு வந்து யார் பேசுவா? என் எதிரி தான் பேசுவார். வழங்குதான் என் எதிரி தான் என்ன பண்ணுவாரு, எப்படியாவது இவன் பேரை கெடுக்கணும், அப்போ இவங்கிட்ட இருக்க அந்த மைனஸ் பாயிண்ட் என்ன, அதை வெளி உலகத்தை நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு யார் தான் நினைப்பா? எதிரி தான் நினைப்பான். இப்போ விஜய்க்கு எதிரி யாரு? உதயநிதி, ரெட் ஜெயண்ட், இவங்க தான் எதிரி. அப்போ உதயநிதி யாரு? துணை முதலமைச்சர். அடுத்து உதயநிதி யாரு? திமுக இளைஞர் அணி தலைவர். உதயநிதி யாரு? விளையாட்டுத்துறை அமைச்சர். இத்தனை பொறுப்பு வச்சிருக்கிற உதயநிதி மேல உதயநிதி தானே எதிரி, இப்ப அவர் தானே வெளியே விட்டுருப்பாரு இத என்கின்ற கண்ணோட்டம் எல்லாருக்கும் இருக்கும். அல்லது என்ன வந்தது, டிசம்பர்ல 2025 போட்ட பெட்டிஷனுங்க, அதையே இப்ப மார்ச் மாசம் வெளியே கொண்டு வரணும்? தேவையே இல்லையே.